வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எக் க்ரீப் ரோல். யூஸ்வலாக பண்ணுற ஆம்லெட் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ரெசிபி. வாங்க நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் மில்க்கு தான், காய வைக்காத பால். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் பாலுக்கு 3/4 கப் மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இப்போ எக் க்ரீப்க்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், வெங்காயம், பன்னீர், கறிவேப்பிலை, கொடமிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை, வெஜிடபிள்ஸ், மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாய் ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணி முடித்ததும் பேட்டரை நல்லா ஒரு பெரிய கரண்டி இல்லைன்னா பெரிய கப்பை நிறைய எடுத்துட்டு தவா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து தேய்ச்சி விடக்கூடாது. கரண்டி வச்சு தேய்க்காமல் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம். தீ மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஓரத்தில் மட்டும் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட போகிறதில்ல. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே எக் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக ஓரத்தில் மட்டும் எடுத்து விட்டுருங்க. சுற்றி ஓரமாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே எக் மசாலா எடுத்து ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி ஈவனாக நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை திரும்ப மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை திருப்பி விட்டுக்கலாம். முதல்ல ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். சைடில் எல்லா பக்கமும் ஓரளவுக்கு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா
திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மொசரல்லா சீஸ் நல்லா தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக ஈவனாக தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அது நல்லா மெல்ட் ஆகும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு நல்லா மூடி வச்சு சும்மா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா போதும். இப்போது அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, இது பார்க்க பீஸா மாதிரியே இருக்குது. இப்போ நமக்கு எக் க்ரீப் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் சூடாக இருக்கும் போதே பண்ணிடணும், ஏன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிருக்கு இல்லையா, அது நல்லா ரோல் பண்ணும்போது ஒட்டிக்கும். அதனால் நம்ம சூடாக இருக்கும் போதே அதை ரோல் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட எக் க்ரீப் ரோல். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இதை நாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த எக் க்ரீப் ரோலை டொமேட்டோ சாஸ் இல்லைனா டொமேட்டோ சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் யூடியூப் சேனல்லே டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அது இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப நல்லா ஷூட் ஆகும். இந்த எக் க்ரீப் ரோலை சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.